ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, என் மீது உண்மையான பக்தி கொண்ட என் குழந்தைக்காக சிலவற்றை கூறுகிறேன் கேள். இவற்றை நீ கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் என் துணையால் அவற்றையெல்லாம் நீ கடந்து வர முடியும். நான் இருக்கும் வரை கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். எனது ஆசீர்வாதத்தினால் அனைவராலும் போற்றப்படுவாய். நீ வாழ்க்கை பாதையில் சறுக்கி விழுந்ததை எண்ணி வருந்தாதே. நீ ஜெயிக்கப் போகிறாய், இது உறுதி. உன் வெற்றிக்கான வழிகளை திறந்து விட்டேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் துயர நாட்கள் முடிந்து விட்டது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை நம்பு. பொறுமையோடு இரு. உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது. இனி நல்ல மதிப்போடு வாழப் போகிறாய். நீ விரும்பியவருடன் உன் வாழ்க்கை பயணம் தொடங்கும். நல்ல மன வாழ்க்கையை வாழ்வாய். உன் பண பிரச்சனையில் இருந்து விடுபட்டு அமைதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே. நீ விரைவில் புத்திர பாக்கியத்தை பெற்று உன் குடும்பத்துடனே சகல சௌபாக்கியத்துடன் வாழப் போகிறாய். இவைகள் அனைத்தும் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் கையில் குறையாத செல்வத்தை நான் கொடுக்கப் போகிறேன். இனி எதற்கும் பயப்படாதே, நான் இருக்கின்றேன். விரைவில் நீ வேண்டி அனைத்தையும் பெற்று சிறப்பாய் வாழப் போகிறாய். உன் வாழ்வில் உள்ள அத்தனை தடைகளையும் நான் நீக்கிவிட்டேன். தடைகள் அனைத்தும் படிகளாக ஆகும் காலமாக மாற்றிவிட்டேன். பொறுமையை கைவிட்டு விடாதே, சற்று காத்திரு. இனி நீ கேட்டது கிடைக்கும். ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்ய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். கவலை, பயம், அவசரம், தயக்கம் போன்றவற்றால் அலக்கழிக்கப்படாமல் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையே. எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. இனி நடக்கப் போவது யாவும் உனது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுபோல நீ பொறுமையோடு இருந்தால் இந்த உலகை ஆளும் தகுதி படைத்தவனாய் இருப்பாய். என் மீது கொண்ட நம்பிக்கையை சிறிதும் இழக்காதே. நான் என்றும் உன்னை காப்பேன். எந்த துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்தாலே கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். இனி எதற்கும் பயப்படாதே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.